நிதி சுதந்திரம் மற்றும் செல்வத்தை உருவாக்கும் ரகசியங்கள் பற்றிய ஒரு விரைவான சுருக்கம் இதோ. மாஸ்டரிங் தி ஃபிக்ஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்ற பதிவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தகவல் நாம எப்படி நம்மை அறியாமலேயே நிதி வலைகளில் சிக்கிக் கொள்கிறோம் என்பதையும், பணக்காரர்கள் எப்படி இந்த அமைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்கன்றதையும் ரொம்ப தெளிவா விளக்குது. முதலாவதாக, நாம எப்படிப்பட்ட நிதி வலைகளில் ஏமாறுகிறோம் தெரியுமா? ட்ரெட்மில்லில் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஒரே இடத்துல தானே இருப்போம். அதிக சம்பளம் வாங்கினாலும் நாம ஏன் பணக்காரர்கள் ஆவதில்லை என்பதும் அப்படித்தான். சம்பளம் கூடினால் உடனே நம்ம செலவும் கூடிடும். ஆடம்பர காருக்கும் பெரிய வீட்டுக்கும் ஆசைப்பட்டு நாம ஹவுஸ் போர் ஆகிடுறோம். கிரெடிட் கார்டில் மினிமம் டியூ மட்டும் கட்டி வாழ்நாளெல்லாம் வட்டியில மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் நாம பயன்படுத்தாத சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன்கள் கூட நம் பணத்தை ரகசியமாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கோம். இரண்டாவதாக, இந்த வலைகளில் சிக்காமல் பணக்காரர்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க? நாம கடன் வாங்கவே பயப்படுவோம், ஆனா அவங்களுக்கு அது ஒரு மேஜிக் கருவி. நாம பணத்துக்காக நேரத்தை விற்கிறோம், ஆனா பணக்காரர்கள் தங்களது நேரத்தை மிச்சப்படுத்த பணத்தை செலவு செய்வாங்க. கடனையே ஒரு மூலதனமாக பயன்படுத்தி சொத்துக்களை வாங்குவது, வரிகளை தவிர்ப்பது மற்றும் தங்கள் திறமைகளை வளர்க்க முதலீடு செய்வதுன்னு அவங்க ஸ்டைலே வேற. முக்கியமா அவங்க பணத்தை ஒரு உணர்வாக பார்க்காம அது ஒரு சுத்தியலை போல தங்களுக்கு வேலை செய்யும் ஒரு சாதாரண டூலாக மட்டுமே பார்க்கறாங்க. இறுதியாக, இந்த மொத்த நிதி அமைப்பும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை என்பதை அவர்கள் நன்றாகவே அறிவார்கள். இது ஒரு கற்பனைனா நாமையே இதை மதிக்கணும்னு நீங்க கேட்கலாம். இப்போ செஸ் விளையாட்டை எடுத்துக்கோங்க. அதோட விதிகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே உங்களால் ஜெயிக்க முடியும். அதே போலதான் இந்த நிதி அமைப்பு ஒரு கற்பனையாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பி ஓடுவதை விட அதோட விதிகளை கற்றுக்கொண்டு சாதுரியமாக விளையாடுவதே நிஜமான புத்திசாலித்தனம். பணத்தின் விதிகளை புரிந்து கொண்டு நீங்களே களத்தில் இறங்கி விளையாடுங்கள். அப்போதுதான் அந்த விளையாட்டு உங்களை ஆளாது.